ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த இரவு ஆல் நைட் பிரேயர்ல உங்களோடு கூட நான் இருப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பாஸ்டர், நம்முடைய திருச்சபையினுடைய ஹெட் பாஸ்டர் ஆஸ்பான், அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷனோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறதுல நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஒரு பாடலை அப்படியே பாடிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, அவர் நல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்மை அவர் பாதுகாத்தார். இந்த வருடம் எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தும் நம்மை இப்படி இந்த ஆன்லைன் மூலமாய் நடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய தயவு மகா பெரியது. நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்மை ஒன்றாய் இணைத்து இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் பாராட்டின கிருபையை நினைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர், என் போராட்டங்களை எல்லாம் மாற்றுகிறவர் அவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். அவராலே செய்யக்கூடாத ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே. என் சூழ்நிலைகளை எல்லாம் மாறச் செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து பலவிதமான சூழ்நிலையோடு இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய சூழ்நிலையை யாராலும் சரி செய்ய முடியாது. எனக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலை என்னுடைய கைமிஞ்சி போயிருச்சு. எனக்கு ஒரு பக்கம் அல்ல, பல பக்கம். என்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையுமே எனக்கு சரியில்லை. ஆனா அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒருவர் வல்லவர் என்று நம்புறவங்க அப்படியே கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரே நன்றி. என் சூழ்நிலைகள் மாறச் செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாறச் செய்ய உம்மால் என்னோடு சேர்ந்து என் சூழ்நிலைகள் மாறச் செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாறச் செய்ய உம்மால் கூடும், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். கரங்களை மேல உயர்த்தி ஆகும் எல்லாமாகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும் எல்லாமாகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். என்னோடு சேர்ந்து சொல்றீங்க, என் சூழ்நிலைகள் மாறச் செய்ய. இந்த பாடலை உச்சரிக்கும் போதே, இந்த பாடலை சொல்லும் போதே மாறச் செய்ய சொல்லுங்க எல்லாரும். சூழ்நிலைகள் ஓ ராஜாவே, என்னோடு சேர்ந்து போராட்டங்கள் மாறச் செய்ய உம்மா. இப்ப அவரை பார்த்து சொல்லுவோம், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஆகும் எல்லாமா. நான் நம்புறேன் ஆண்டவரே, என் தேவனால எல்லாம் கூடும்.
சொல்லுங்க சொல்லுங்க அப்பா பார்த்து. ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். நீ பரிசுத்தனாய் மாற செய்ய கூடும், உண்மையுள்ள ஊழியனாய் மாற்ற கூடும், என் தரிசனங்கள் நிறைவேற்ற கூடும், உண்மையுள்ள ஊழியனாய் மாற்ற கூடும், தரிசனங்கள் நிறைவேற்றி உம் சித்தம் செய்ய வைக்க கூடும். சொல்லுவோம், தரிசனங்கள் நிறைவேற்றி உம் சித்தம் செய்ய வைக்க இப்ப என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும் எல்லாமா. எஸ், நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆண்டவரால எல்லாம் முடியும். ஆண்டவரால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரால முடியும். ஓ, என் தேவனாலே எல்லாம். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. ஆகும் ஆகும், நம்பிக்கையோட விசுவாசத்தோட தேவனா எல்லாம் கூடும். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளை 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு போஷித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்த அந்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். திராட்சை ரசம் குறைபட்டு போயிச்சு, இனி பழைய ரசத்தை தான் கொடுக்க முடியும்ன்ற அந்த சூழ்நிலையில முந்தின ரசத்தை விட ஒரு டேஸ்டான ரசத்தை கொடுத்தவர் அல்லவா நம்முடைய தெய்வம். பல ஆண்டுகளாக வியாதியாய் படுத்து கிடந்து குளம் கலக்கப்படும் போதாவது விடுதலை கிடைக்கும்னு நினைச்சு பல நாட்கள் முயற்சி எடுத்து தோற்று போய் இனி என்ன விடுதலையாக்க யாராலும் கூடாதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு விடுதலை கொடுத்தவர் அல்லவா நம்முடைய தெய்வம். தைரியப்படுத்துறது போல ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என் தேவனால் எல்லாம் கூடும், என் ஆண்டவரால எல்லாம் முடியும். நம்புறவங்க மட்டும் உங்க கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஓ, என் சூழ்நிலைகள் மாற செய்ய நம்பிக்கையோடு சொல்லுங்க. போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும், என் சூழ்நிலைகள். ஓ ஹalleluya, praise the Lord. போராட்டங்கள் மாற செய்ய உம்மால். இப்ப சொல்லு, எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். கரங்களை மேல உயர்த்தி ஆகும் அப்பா, நான் நம்புறேன் எல்லாம் கூடும். எல்லாமா தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும் எல்லாமா தேவனாலே எல்லாம் உங்களால கூடும். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மாலே கூடும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்
நமக்கு அற்புதத்தை செய்யறதற்கு அவருக்கு வல்லமை குறைஞ்சு போகல. அவருக்கு ஒரு நாளும் அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. வேதம் சொல்லுது, அவர் இருந்தவரும் அவர் இருக்கிறவரும் அவர் வருகிறவருமாய் இருக்கிற கர்த்தர். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, என்னை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீ அனுப்புறது உண்மைதான். அந்த ஜனங்கள் வந்து நீ 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 கொண்டு வந்திருக்கிற தேவன் யாருப்பா? உங்களை பற்றி ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியும்? இருந்தவரும் இருக்கிறவருமா இருக்கிற தேவன். இதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், இப்போ நான் இருக்கிறேன், இந்த நாமத்தை அவங்களுக்கு சொல்லு. அப்போ நான் நம்புறேன், அன்றைக்கு செங்கடலை இரண்டாக பிரித்த தெய்வம், பார்வோனுடைய சேனையை முழுவதும் சமுத்திரத்துல கவிழ்த்து போட்ட தெய்வம், இன்னும் 10 வாதைகளை அனுப்பி எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தையே அப்படி ஆட வைத்த அந்த தெய்வம் தான் இன்றும் இன்னைக்கு இந்த இடத்துல இப்ப நம்ம ஆராதிக்கும் போது அதே வல்லமையோட, அதே மகிமையோட, அதே அற்புதத்தை செய்யறதற்கு அவர் வல்லவர். வல்லவர். அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. அதனால ஆண்டவர் எப்பவுமே அந்த அற்புதத்தை செய்யறதற்கு முன்னாடி நம்மிடத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இப்பவும் அற்புதத்தை செய்ய வல்லவர் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பாடுகிற பாடல்கள் எப்ப பலன் அடையும் அப்படின்னா, ஒரே ஒரு டைம் தான் பலன் அடையும். நீங்க எப்போ முழு பலத்தோட முழு இருதயத்தோட ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாத்துறதுக்கு முடியும்னு நீங்க நம்புறீங்களோ அப்பவே ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்புறீங்களா? நம்பி சொல்லலாமா? கையை மேல உயர்த்தி இன்னொரு விசை கூட ஹல்லேலூயா. முதல்ல கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஒரு 10 டைமாவது சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஓ ஆகும் எல்லாமா தேவனாலே எல்லாம் கூடும். உங்க சத்தம் இப்போ நீங்க இருக்கிற வீடுகளில் கேட்கட்டும், நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல கேட்கட்டும். ஓ எல்லாமாகும் என் தேவனாலே எல்லாம் கூடும். என்னாலே ஒன்றும் ஆகாதையா, உம்மால் எல்லாம் கூடுமையா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னாலே ஒன்றும் ஆகாதையா, உம்மால் எல்லாம் கூடுமையா. கையை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, ஆகும் எல்லாமாகும் என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும் எல்லாமாகும் என் தேவனாலே எல்லாம் கூடும். உங்களால் ஆகும், உங்களாலாகும், உங்களாலாகும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் உம்மலாகும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சொல்லுவோம், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க
உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சேர்ந்து நீங்க இல்லாம வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. சொல்லுவோம், நீங்க இல்லாம உண்மாண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க இல்லாம நான் என்னப்பா செய்ய முடியும்? இப்ப கைய மேல வச்சு நீங்க தான் எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தத்தை உயர்த்தி, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுதா எனக்கு எல்லாம், இயேசுதா எனக்கு எல்லாம். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு எல்லாமாய் மாறும்போது, அவரை முன்பாக வைக்கும் போது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆண்டவரே நான் என்ன அல்ல உங்களை முன்னாடி வைக்கிறப்பா, என் பணத்தை அல்ல உங்களை முன்னாடி வைக்கிறப்பா, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முன்னாடி நீங்கன்னு ஒப்பு கொடுக்குறீங்களோ, நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக அடித்து கொண்டிருக்கிற புயல் நீங்க கடந்து போகும்போது அப்படியே அமரும். உங்களுக்கு முன்பாய் தடையா இருக்கிற தடை கற்கள் எடுக்கப்பட்டு போகும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த ஆராதனையில கைய மேல உயர்த்தி சொல்லிக்கொண்டே, நீங்க தான், ஓ நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து, ஹல்லேலூயா. ஓ எனக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம். இப்ப பார்த்து என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கு. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை, ஓ
என் உயிரே. உங்களை விட்ட வேற யாருப்பா? நீங்க தான் எனக்கு எல்லாம். இந்த வார்த்தை உச்சரிக்க இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட நான் நம்புறேன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவரே உங்களோடு கூட கடந்து வருகிறார். அவரே எல்லாவற்றிலையும் எல்லாமானவராய். ஓ நன்றி நாங்க நம்புறோம். இயேசுதா எனக்கு எல்லாம். நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். வேற யாரும் இல்ல ஆண்டவரே. எங்களுக்கு என்று வேற யாருமே இல்ல. எங்களுக்கு என்று வேற யாருமே இல்ல. எங்களுக்கு என்று வேற யாருமே இல்ல. வேறு யாருமே இல்ல. நீங்க இல்லாம எங்களால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே. அப்பாட்ட பேசுங்க பார்க்கலாம். பணம் இல்லாம வாழ்ந்துருவோம்ப்பா. நண்பர்கள் இல்லாம வாழ்ந்துருவோம்ப்பா. எது இல்லைனாலும் வாழ்ந்துருவோம்ப்பா. ஆனா நீங்க இல்லாம மட்டும் என்னால வாழ முடியாதுப்பா. உண்மைதானே? நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுப்பா. ஏன்னா நீங்க தான் என்னை தேற்றவர். நீங்க தான் என்ன நடத்துறவர். நாம் விழும்போது என்னை தூக்கி விடுகிறவர். என்ன ஒரு காலம் குற்றப்படுத்தாத ஒரே ஒருத்தர் நீங்க தான்ப்பா. நான் எப்பொழுது வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்றவர் நீங்க தான்ப்பா. கடைசியா கைய மேல உயர்த்தி நீங்க இல்லாம என்னால வாழவே. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சொல்லுவோம் நீங்க வாழவே முடியாது. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க நினைவில்லாமல் ரத்தலம் குரோத்தனே சிதறோ இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே. சேர்ந்து சொல்லலாமா? நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இதுவரையிலும் எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டதற்காக உமக்கு கோடி நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம். உங்க கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த கூட்டத்திற்காக
என்னுடைய இருதயத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் காண்பித்து அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு விசேஷமாக இந்த யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்க முடியுமேயானால், ஆண்டவர் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதனை சாதாரணமாய் அடிமையாக எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்ட ஒரு மனுஷனை அந்த பட்டணத்திலேயே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றி, அதான் அவனுடைய நாலேஜ் இல்லாம அவனுடைய அனுமதி இல்லாம ஒருவரும் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கூட அசைக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரத்துல அவனை கொண்டு போய் ஆண்டவர் அவனை உட்கார வச்சாரு. பொதுவாக எகிப்து தேசத்தை பொறுத்த அளவுல எகிப்து தேசத்துல அங்க நினைச்சவங்க எல்லாம் அரசியல்வாதியாவோ, நினைச்சவங்க எல்லாம் ஒரு பெரிய இடத்துல பெரிய போஸ்டிங்லயோ கண்டிப்பாக இருக்க முடியாது. அங்க ராஜ குலத்திலே, அதான் எகிப்தினுடைய ராஜாக்களாய் இருக்கிற அந்த குடும்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க தான் அங்க அதிகாரி. வம்சா வழியாக அப்பா தாத்தா, அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா, அப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து தான் ராஜாக்கள் எழும்பி வர முடியுமே தவிர அதற்கு கீழே இருக்கிற ஒரு சில அதிகாரிகளை அவர்கள் நியமிப்பார்கள். ஆனா அந்த போஸ்டிங்க்கு ராஜாவுக்கு ஒப்புமையாய் ராஜாவினுடைய பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது போல, இல்லைன்னா அந்த கவர்மெண்டினுடைய முக்கியமான சில பொறுப்புகளை இவங்களுடைய கையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யாருடைய கையிலையும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய கையில அந்த எகிப்து நாட்டையே அந்த ராஜா பார்வோன் அவனுடைய கையில கொடுத்துட்டாரு. நீ பாத்துக்கப்பா, ராஜாங்கத்துல மாத்திரம் உன்னை விட நான் கொஞ்சம் அவ்வளவுதான் மேல இருக்கிறனே தவிர மற்ற சகல பொறுப்புகளையும் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு தன்னுடைய தேசத்துல அடிமையாய் வந்த ஒரு மனுஷனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் அந்த எகிப்துல இருக்கிற சகல ஜனங்களையும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் ஃபர்ஸ்ட், அதான் லாஸ்ட். ஆனா இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, நினைத்திருக்காத ஒரு உயர்வை இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு பலவிதமான சூழ்நிலை அவன் தாண்டி வந்தான். அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கடைசி நாளில் ஆண்டவர் அவனை அந்த எகிப்து தேசத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை வச்சார் அப்படின்றதை குறித்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுறேன். இன்றைக்கு நான் அந்த வார்த்தையை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுல ஃபர்ஸ்ட் வந்தது என்ன அப்படின்னா, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் இவ்வளோ பெரிய உயர்வை அடைவதற்கு, இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல போய் அவன் உட்கார்றதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மாற்றங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததாங்க காரணம். மாற்றங்களுக்கு ஒப்பு கொடுத்தான். பொதுவாக இவனுடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் சாதாரணமான மாற்றம் இல்லை. அதான் நம்ம ஒன்றும் இல்லாம இருந்து இன்னும் கொஞ்சம் குறைபட்டோம்னா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம், அதுதான் நம்முடைய லைஃப். ஆனா கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரசம் சோறு சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெரிய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சாதாரணமான ஒரு கஞ்சி தான் டெய்லி சாப்பிடணும்னு சொல்றவனுக்கு அது முடியாத காரியம். அது அவ்வளவு சீக்கிரமா அந்த சூழ்நிலையை அவர்களால அடாப்ட் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில கவலைப்படாமலோ இல்லைன்னா அந்த சூழ்நிலையில சந்தோஷப்பட்ட அந்த காரியத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் தாண்டி போன முதல் அனுபவம் என்ன அப்படின்னா, அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அவனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா திடீரென்று அவன் எதிர்பாராத விதமா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் கடந்து வரவே கூடாது.
அவனுடைய தகப்பனாருடைய வீட்டிலே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பல வர்ண அங்கி அவங்க அப்பா போட்டாரு. தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் எல்லாரையும் விட அவனை ஒரு விசேஷமான இடத்துல அவனுடைய தகப்பனார் அவனை வைத்திருந்தார். ஆனா திடீர்னு இப்போ அதான் ஒரு மாற்றம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் விரும்பாத தண்ணி அவன் குடிக்கணும், அவன் விரும்பாத காத்த அவன் சுவாசிக்கணும், அவனுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் போற்றாத ஒரு ட்ரெஸ்ஸை அவன் அங்க போடணும், அவன் இதுவரையிலும் கேட்றாத ஒரு பாஷைய அவன் அங்க பேசணும், அவன் இதுவரையிலும் செய்தராத ஒரு வேலையை அந்த இடத்துல அவன் செய்யணும். ஆக மொத்தத்துல A to Z அவனுடைய வாழ்க்கை டோட்டலி சேஞ்ச். அதான் அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தலைகீழ. இதுவரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப அவன் போன அந்த வாழ்க்கைக்கும் அப்படியே அப்சைட் டவுன், அவ்வளவுதான், தலைகீழ மாறிடுச்சு எல்லாமே. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருந்த அத்தனை மாற்றங்களுக்கும் அவன் தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுட்டான், அவன் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை அனுப்பி கொண்டே இருக்கலாம். ஒரு ஆண்டு இல்ல, ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்காத, அவன் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் யோசிக்காத வாழ்க்கை தான். 15 ஆண்டுகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்த போதிலும் வேதம் சொல்லுது அவன் ஏற்றுக்கொண்டான்ல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு சில மாதங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு சில வருடங்கள் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் ரொம்ப பிஸியான ஆள் பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பேன், நான் ஒரு இடத்துல நின்னதே இல்லை. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் அவ்வளோ பிஸி, ஒரு நிமிஷம் கூட எனக்கு டைம் கிடைக்காது. ஆனா இப்ப 24 மணி நேரமும் நான் சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னு இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பாஸ்டர் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் பாக்கெட்ல அவ்வளோ பணம் இருக்கும் பாஸ்டர், எப்ப எடுத்தாலும் 1000 ரூபாய் நோட்டு எனக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் கடந்து போகிற சூழ்நிலை, எனக்கு ஒரு பணம் கூட என் கையில இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்ன மாதிரி ஒரு பலசாலி இந்த இடத்துல இருந்திருக்கவே முடியாது, நான் அவ்வளோ பெரிய பலசாலி, ஒரு காலத்துல எல்லாம் நான் தூக்கி சுமந்தது, நான் பண்ணின வேலை, ஐயோ அவ்வளவு கடினமான வேலையை ரொம்ப சுலபமா முடிப்பேன், என் கூட ஒர்க் பண்றவங்க, என் கூட படிச்சவங்க, எங்க அம்மா அப்பாவே என்னை மெச்சிக்கிற அளவுக்கு தான் நான் நடப்பேன். ஆனா அட் பிரசன்ட் இப்போ நான் அப்படி இல்லை, இப்போ என்னால ஒண்ணு கூட என்னால செய்ய முடியல, எதையுமே என்னால நகர்த்த முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் 1000 பேருக்கு நான் தைரியம் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையில வர்றவங்களையும் உட்கார வச்சு அவர்களுக்கு 1 மணி நேரம் பேசிட்டேன் அப்படின்னா என் கூட பிரச்சனையில வர்றவங்க அப்படியே தைரியப்பட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க பாஸ்டர். ஆனா இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் தைரியம் சொல்ல மாட்டாங்களா, எனக்கு இப்போ யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாற்றங்களுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்புக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்புவேன் அவனுடைய வாழ்க்கையில வந்த சகல மாற்றங்களுக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். தான் இதுவரையிலும் செய்யாத வேலையை அவன் கையில கொடுக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் சந்தோஷத்தோட செய்தான், அவன் சின்சியரா செய்தான். ஆண்டவர் அவன் செய்கிற வேலையில அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் அவன் வேலை செய்யும் போது ஆண்டவர் அவனோடு கூட இருந்து சகல வேலையிலையும் ரொம்ப ஒழுங்கா நேர்த்தியா செய்யறதுனால அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுடைய கையில கொடுத்தான். எப்பா நீ பாத்துக்கப்பா, அவ்வளவு சின்சியர்.
இன்னும் சிறைச்சாலைக்குள்ள அவன் தான் நினைக்காத ஒரு மாற்றத்துக்குள்ள சிறைச்சாலையில தள்ளப்படுறான். ஆனா சிறைச்சாலையில தள்ளப்படும் போது கூட அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல, அந்த அதிகாரியினுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது. அங்க அவன் தான் எல்லாவற்றையும் நடத்துறவனா இருந்தான். சிறைச்சாலைக்கு போய் கூட அவன் மகிழ்ச்சியாய் அந்த காரியத்தை செய்யறதற்கு நான் நம்புறேன். அந்த சிறைச்சாலை என்கிற மாற்றத்திற்கு கூட தன்னை அவன் என்ன பண்ணிட்டான்னா அர்ப்பணிச்சுட்டான். சோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா இடத்துலயும் அதான் பேசுறாரு. மாற்றங்களுக்கு நீங்க எப்போ உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, நான் நம்புறேன் மாற்றங்கள் என்கிறது ரொம்ப நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்க போறதில்லை. ரொம்ப நாள் நீடிக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை அனுப்புவாரு. ஏதோ குறிப்பிட்ட சில வருடங்கள் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போவீங்க. ஆனா மாற்றங்களுக்கு நீங்க எதிர்த்து நிக்காம, இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, மாற்றங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஐயோ என்னால முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை என்னால எதிர்கொள்ள முடியாது, இந்த மாதிரி பிரச்சனையை என்னால எதிர்கொள்ள முடியாது, நான் வாழ்றதே வேஸ்ட், நான் சாக போறேன், நான் எப்படி இருந்த ஆளு, நான் எப்படி நடந்த ஆளு, ஆனா நான் இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன், ஐயோ நான் எதையுமே செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை வேணாம் அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய கரத்தை பிடிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுறாரு. இல்ல இல்ல, நீ மாற்றங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் ஆனால், மாற்றங்களுக்கு உன்னை விட்டு கொடுப்பாய் ஆனால், ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிற அந்த மாற்றத்துல உங்களை நீங்க அர்ப்பணிச்சு நீங்க அந்த காரியத்தை சந்தோஷத்தோடு செய்வீர்களே ஆனால், யோசேப்புனுடைய தலையை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாய் முந்தின நிலைமையை பார்க்கலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த தேவன் உங்களையும் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் இந்த மாற்றமான இந்த பாதையெல்லாம் மாற்றி உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோ ரொம்ப நம்ம கவனமாய் இருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, சில நாட்களில் சில நேரங்களில் எல்லாம் நம்ம நினைச்சது மாதிரி வரவே வராது, எல்லாம் நினைச்சது மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அனுமதிப்பார். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாழ்கிற வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே பைபாஸ் ரோடு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த கார் பைபாஸ் ரோட்லேயே போயிருச்சு அப்படின்னா அனுங்காப்புல போகலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஸ்பீட் பிரேக் எதுவுமே இல்லை, அப்படியே அது பாட்டுக்கு வேகமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பிரயாணத்தை பொறுத்த அளவில் எப்பவுமே பைபாஸ்ல போக முடியாது. சில நேரத்தில் மேடுகளிலையும் பள்ளங்களிலையும் தான் போகணும், சில நேரத்தில் குழிகளில் இறங்கித்தான் போகணும். அப்படி போனால் மட்டும்தான் நான் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியுமே தவிர, இல்ல நான் குழி மேடுக்குள்ள நான் போக மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வெற்றியான பாதையில உங்களால ஒரு நாளும் போகவே முடியாது. ஸோ எல்லாரும் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் அனுமதிச்சிருக்கிற இந்த மாற்றத்திற்கு நான் மனப்பூர்வமாய் முழு காட்டோட எந்த சஞ்சலமுமே இல்லாம நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க பட்சத்திலே இருக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் திருச்சியிலே ஊழியத்திற்காக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டேன். அந்த திருச்சியில ஊழியத்திற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படும் போது அந்த ஊழியத்தை என்னால் வெற்றியை அந்த இடத்துல செய்யவே முடியல. அங்கிருந்து ரொம்ப நான் சிக்காயிட்டேன், மிக அதிகமாய் பலவீனப்பட்டு விட்டேன். ஏன் அந்த இடத்துல பலவீனப்பட்டுட்டேன் அப்படின்னா, திருச்சியில என்னை போட்ட அந்த மாற்றத்தை என்னால சகிக்கவே முடியல, என்னால தாங்கிக்கவே முடியல. நான் 2000 என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பினேன். 16 வயசுல என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினேன். 16 வயதிற்கு முன்பாக 15 வயசு வரைக்கும் நான் ஸ்கூல்ல படித்தேன். 1 இயர் அங்க வேலை பார்த்தேன். அந்த 15 வயது வரைக்கும் நான் இப்போ ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படியே சர்ச்சுக்கு போய் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்து அப்படியே வந்துட்டோம். அதற்கு பிறகு 1 இயர் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு,
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜுக்கு வரும்போது ஐயோ பைபிள் காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வந்தா, பைபிள் காலேஜில் என் கூட படிச்சவங்க 12 பேர், இன்னும் ஆல் ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தா ஒரு 40 பேர் பக்கத்தில் இருந்தாங்க. உடனே பைபிள் காலேஜில் என்னதான் இருந்தாலும் பசங்க ஒரு 40 பேர் இருந்தா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட நல்லா ஜாலியா அந்த பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே ஐயோ இனி ஊழியத்துக்கு போறாங்க, எங்க ஊழியத்துக்கு போறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது அதே பைபிள் காலேஜ்ல வார்டனா 1 இயர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பார்த்த முகங்களே பார்க்கிறோம். அந்த திருச்சபையிலே அசிஸ்டன்ட் பாஸ்டர், அந்த திருச்சபையிலே வருகிற எல்லாரும் நம்மோட பழக்கமானவங்க, இன்னும் ரொம்ப ஜாலியா அப்படியே இருந்தோம். அந்த வார்டன் போஸ்டிங் 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் இனி எங்க போட போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சென்னை டிரான்ஸ்ஃபர். சென்னையில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஜாலியான ஒரு ஊழியம். அவ்வளவுதான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சந்தோஷமான இடம், நல்ல சாப்பாடு, அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்ஜாய்மெண்டா ஊழியம் செஞ்சுட்டு இப்போ சென்னையிலேருந்து திருச்சி டிரான்ஸ்ஃபர். இப்ப திருச்சியை நோக்கி வரும்போதுதான் யோசிக்கிறேன், இதுவரைக்கும் நம்மை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு, இதுவரையும் நம்ம ஒரு பெரிய ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், சந்தோஷமா ஊழியம் செஞ்சுட்டோம். திருச்சியில யார் இருக்க போறா அப்படின்னு நினைச்சு வந்து பார்க்கும்போதுதான் எனக்காக ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்துச்சு. திருச்சியில யாருமே இல்லை, தனி ஒரு பொட்டல் காடு, சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடு கூட இல்லை, ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்றதுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போகணும், ஒரு மளிகை வாங்கிக்கிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அவுட்ரு வரணும், சுற்றியும் பொட்டல் காடு, அந்த சர்ச்சு பக்கத்திலேயே ஒரு ரூம். என்னால வந்து அந்த சூழ்நிலையை என்னால எதிர்கொள்ளவே முடியல, அந்த மாற்றத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கவே முடியல என்னால. நானும் என்னென்னமோ பிரயாசம் எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். காலையில வீட்டை திறந்து எந்திரிச்சு நின்று பார்த்தா வெறும் பொட்டல் காடு மட்டும்தான் தெரியுது. கையில மொபைல் போன் எதுவுமே அந்த நாட்களில் இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இப்படியே என் லைஃப்ல உட்கார்ந்து யோசிச்சு எதிர்கால பயம் எனக்குள்ள வந்துருச்சு. என்னால அந்த மாற்றத்தை அப்படியே என்னால கிளியர் பண்ணிக்கவே முடியல. நான் என்ன பண்ணிருக்கணும்னா, இல்ல ஆண்டவர் நடத்துவாரு, நமக்கு இந்த ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறாரு, நம்ம இந்த காலத்துல அமைதியா மெதுவா இருந்துட்டு நமக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்த ஜனங்கள் வந்துருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க வேண்டிய நான் அந்த மாற்றங்களுக்கு என்ன கமிட் பண்ண முடியாம ஆனதுனால அங்கேயே நான் ஒரு பெரிய வியாதியினால சிக்காயிட்டேன், மஞ்சக்காமால வியாதியினால தாக்கப்பட்டேன், மென்டலி டிசார்டர்னால தாக்கப்பட்டேன். அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தவன், அவ்வளவு ஜெபித்தவன், கண்கூடாய அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் பின்மாற்றத்துல போனது மாதிரி. ஆண்டவரை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எதிர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. பயம், பதட்டம், பேனிக்கு, தூக்கமின்மை, எல்லாவற்றினாலும் தாக்கப்பட்டேன். நானாவே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கும். நான் திரும்ப ஊழியத்துல நிற்பேன், திரும்ப ஊழியக்காரனா மாறுவேன் என்கிற அந்த நம்பிக்கை எல்லாமே என்னை விட்டு அற்று போயிருச்சு. காரணம் வேற எதுவுமே இல்லைங்க, மாற்றங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு எனக்கு பலன் எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் அப்படி நடந்திருப்பேனா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது மாதிரி யாரும் அன்னைக்கு சொல்லி தரதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படி சொல்லி கொடுத்தா கூட புரிகிற அளவுக்கு எனக்கு மென்டலி எனக்கு பக்குவம் இல்லாதனால அந்த மாற்றத்தை என்னால மேற்கொள்ள முடியாதனால நான் ஃபுல்லா அப்செட் ஆகி என்னுடைய வாழ்க்கையே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு போனேன். ஜனங்களுக்காக கதற வேண்டிய நான் ரூம் அறை வீட்டுக்குள்ள போட்டுட்டு நானே கதற வேண்டியதா இருந்துச்சு. அதான் எனக்குன்னு அங்க ஒரு ரூம் தந்தாங்க. அந்த ரூம்ல வந்து நான் வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், ஓன்னு கத்துறேன், ஏசப்பா என்னை இங்க இருந்து எங்கேயாவது கொண்டு போங்க, எனக்கு எங்கேயாவது போகணும்னு இருக்குது, எனக்கு யார்ட்டையாவது பேசணும்னு இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு. எனக்கு 2 பேர் சர்ச்சில் இருக்கிற அம்மாங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தவங்க, நான் ஓன்னு கத்தி அழுற அந்த சத்தத்தை கேட்டு சாப்பாடு தெரியாம கை தவறி கீழே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஐயோ பாஸ்டர் ரொம்ப அழுகுறாரு அப்படின்னு. அவ்வளவு தூரம் எல்லாவற்றிலையும் நான் தள்ளப்பட்டேன். காரணம் வேற எதுவுமே இல்லை, மாற்றங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசேப்பை குறித்து நான் வாசித்த போது
அதான் நீங்க அந்த வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாருமே. ஆதியாகமத்துல எடுத்துக்கொள்ளலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஆனால் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாயர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், நன்றாய் கவனிங்கள், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். நன்றாய் கவனிங்கள். அவனுடைய எஜமானன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. அப்போ யோசேப்பை இஸ்மவேலிடத்துல வாங்கின அந்த போத்திபாரு யோசேப்பை எப்படி பார்த்துட்டான் அப்படின்னா, அவனிடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனை நினைச்சு சோகமா இருக்கிறத அவன் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா, அதுவும் அவன் சொல்லும் போது கூட யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது அவனிடத்துல சொல்லி அனுப்புறான், நான் இந்த இடத்துல வந்தது திருட்டளவாய் களவாய் கொண்டு வரப்பட்டவன். நான் தப்பு பண்ணி இந்த இடத்துல வரலப்பா, இல்லைன்னா என் ஃபேமிலி சரியில்லாதனால இந்த இடத்துல வரல. நான் ஒரு நல்ல இடத்துல இருந்தவன், நான் ஒரு நல்ல தகப்பனுக்கு பிறந்தவன், நான் ஒரு எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்தவன். சோ அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த போத்திபாருடைய வீட்டிலே வந்து பொதுவாக அவன் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சோகமா ரொம்ப கவலையா அவங்க அந்த வீட்டு வேலையெல்லாம் கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் யார் வீட்டு புள்ள தெரியுமா, எங்க அப்பா என்ன எப்படி பார்த்தாரு தெரியுமா. அவ்வளவு சோகமான முகத்தோடும் அவ்வளவு அந்த வேலை எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாம இருக்க வேண்டிய இந்த யோசேப்ப அவனுடைய எஜமானன் எப்படி கண்டிருக்கிறார் அப்படின்னா, வேதம் இந்த இடத்துல சொல்லுது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறத, அவன் செய்கிறது எல்லாம் நல்லா இருக்கிறத அவனுடைய எஜமானன் கண்டான. ஒண்ணு ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஆண்டவர் அவனோடு இருந்தாலும் இப்ப பாருங்களேன், இப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரு சமையல் வேலை எனக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்க, ஆண்டவர் என் கூட இருந்தாலுமே அந்த சமையல் பண்ற வேலைய நான் முழு ஈடுபாடோட நான் செய்யல அப்படின்னா நிச்சயமா அந்த சமையல் நல்லா வரப்போறது இல்லை, அந்த சமையல் நல்லா வரப்போறது இல்லை. சோ அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சமையல் வேலை கிடைச்சோ, அவனுக்கு பாத்திரம் விளக்குற வேலை கிடைச்சிச்சோ, என்ன வேலை கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் செய்கிற வேலைய முழு இருதயத்தோடு கூட சின்சியரா அவன் செஞ்சதுனால தான் அவன் செஞ்சது எல்லாமே பெஸ்டா வந்துருச்சு. சோ அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல, அந்த நிலைமைக்கு தகுந்தது போல தன்னை அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மாற்றிக்கொண்டான். ஓகே, மாற்றங்களுக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். நீங்க இது மட்டும் இல்ல, வேதத்துல நீங்கள் ரெபேக்காளுடைய வாழ்க்கை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, ஈசாக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஈசாக்கினுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவனுடைய மாமனாராகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் எதுவுமே தெரியாது. ஆனால் தன்னுடைய வீட்டை விட்டு இப்ப கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க கிளம்பி வரும்போது அவங்களுடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்னா சாவு வீடு மாதிரி இருக்குது. ஆபிரகாமுடைய வீடு அப்படியே மரண வீடு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். நீங்கள் ஆதியாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். எப்போ அப்படின்னா, இந்த ரெபேக்காள் என்கிற ஒரு பெண்ணு அந்த
வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் அப்படியே ஆறுதல் அவனுக்குள்ள வந்துருது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு இப்ப திருமணம் ஆச்சுன்னு வைங்களேன். ஒரு திருமணமான ஒரு பெண் தன்னுடைய கணவனார் வீட்டுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் கணவனாருடைய வீட்டுக்குள்ள போகும்போது கணவனார் ஒரு வாரத்துல ஒரு மூலையில போய் தன்னுடைய கன்னத்துல கையை கொடுத்துட்டு ஏதோ உன்னை யோசிச்சுட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். உடனே அந்த பொண்ணு கேட்க, ஏங்க இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்குது, இன்னைக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே இப்படி யோசிச்சு உட்காந்துருக்கிறீங்களே, இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கிறீங்களே என்னன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை சொன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னது இது, உங்க அம்மாவே மறக்க முடியலன்னா அப்ப எதுக்கு நீ கல்யாணம் பண்ணீங்க, உங்க அம்மாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதானே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம துக்கப்படணும், செத்தவங்க செத்துட்டாங்க, என்னென்னமோ பேசுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, தன்னுடைய தாய்க்காக ஈசாக்கு துக்கமா இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்த உடனே இல்ல இல்ல இந்த வீடு எனக்கு ஒத்துக்காது, இவங்க எப்பவுமே செத்ததையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இல்ல அப்படின்னா அதான் ஒரு குழம்பு வைக்கும் போது ஒரு சாப்பாடு வச்சு கொடுக்கும் போது ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்க அம்மா எவ்வளவு நல்லா சமைப்பாங்க தெரியுமா, எங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா எங்க அப்பாவே அரண்டுருவாரு, அந்த அளவுக்கு எங்க அம்மா சமைச்சிருவாங்க. என்னமோ சொன்னா கூட நான் நம்புறேன் இப்படி நடந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் இந்த ரெபேக்காள் ஈசாக்குனுடைய வீட்டிற்கு வந்த உடனே துக்கமா இருக்கிற ஒரு வீடு இப்ப என்ன வீடா மாறுதுன்னா சந்தோஷமான வீடா மாறுது. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அந்த கல்யாணம், அதுவும் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாம தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி வந்த அந்த ரெபேக்காளுக்குள்ள 1000 கற்பனைகள் ஓடி இருக்கலாம். என்ன போன உடனே தூக்கி தலையில வைப்பாங்க, என்ன போன உடனே பயங்கரமா ட்ரீட் பண்ணுவாங்க, என்னென்னமோ கற்பனையோட இங்க வந்தா இங்க அவங்க அம்மா இறந்து போன துக்கத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றத்திற்கும் ரெபேக்காள் தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்து மாற்றங்களுக்கு தன்னை அர்ப்பணிச்சு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துக்கமா இருந்தாலும் உங்க வீட்டை நான் சந்தோஷமா மாத்துறேன்னு வேதம் சொல்லுது. ரெபேக்காள் அந்த வீட்டினுடைய எல்லா அட்மாஸ்பியரையும் மாற்றி ஈசாக்கு சந்தோஷம் அடையும்படியா செய்றார். இன்னைக்கு ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே மகனே சோர்ந்து போனாயோ, மாற்றங்களை பார்த்து பார்த்து உன்னுடைய இருதயம் உடைஞ்சு போயிருச்சோ, ஐயோ ஐயோ என்ன என்ன பாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நிலைமை, எனக்கு நான் கனவுல கூட நினைக்கல பாஸ்டர், என் எண்ணத்துல கொஞ்சம் கூட இல்லை பாஸ்டர், இப்படி நான் எவ்வளவு பெரிய கற்பனையோட காலடி எடுத்து வச்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு யோசிச்சேன் தெரியுமா, ஆனா நான் நினைக்காத ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்குது பாஸ்டர், அதனால என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என் கணவனாரை கவனிக்க முடியல, என் பிள்ளைய கவனிக்க முடியல, என் வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, என்னால அடுத்த ஸ்டெப் வைக்கலானே தோணல, என் வாழ்க்கையை குறிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல அப்படின்ற யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, மகளே உன் மேல கரிசனை வைத்த ஆண்டவர் இந்த மாற்றங்களுக்கு ஒன்ன நீ ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, இந்த மாற்றத்திற்கு ஒன்ன நீ விட்டு கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற பெரிய உயர்வை, ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற பெரிய வெற்றியை நீ அடையவே முடியாதுப்பா, அடையவே முடியாதுப்பா. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்தா சொல்றாரு, இல்ல இல்ல இந்த மாற்றத்தை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள் மகளே மகனே, இந்த மாற்றத்தை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள், இந்த விரக்திய சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள், இந்த இழப்பை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள், இந்த சூழ்நிலையை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள். ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, 1 வருஷமானாலும் 2 வருஷமானாலும் நான் இந்த சூழ்நிலையில நான் என் மனசை விட மாட்டேன், இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நான் ஒரு நாள் நான் செய்துட்டு இருக்கிற வேலையை நான் விட போறதில்லை, நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், நான் துதிச்சுட்டே இருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த சூழ்நிலையில என்ன நான் கோஆபரேட் பண்ணி எவ்வளவு பெஸ்டா இந்த சூழ்நிலையை செய்ய முடியுமோ செய்வேன், இந்த சூழ்நிலையை தாண்டுவேன்னு ஒப்பு கொடுங்க. யோசேப்பு அந்நிய நாட்டிலே உயர்த்தப்பட்டது உண்மையானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்க கண்கள் காணும்படியாக அந்த அற்புதத்தை செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும்.
நீங்கள் வேதத்துல மோசே என்கிற மனிதனை குறித்து வேதத்துல வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதான் வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்துகிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மாற்றங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஒரே லைஃப ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. தாவீதை எடுத்து வாசித்து பாருங்க. தாவீதிற்கு ஒரு காலத்துல அம்மா அப்பா அவனை மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா திரும்ப ஒரு மாற்றத்தை கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான். சாமுவேல் வந்து அவனை தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை ஜெயிச்ச உடனே நாளுக்கு நாள் அவ்வளவுதான் வளர்ந்து 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 கடைசியில ராஜாவானான்னு வேதம் சொல்லல. ஆண்டவர் பல மாற்றங்களை அவனுக்கு கொடுத்தாரு. கோலியாத்தை ஜெயித்ததற்கு பிறகு அவன் ஒரு மனுஷனா கூட மதிக்கப்படாத அளவுக்கு ஒரு நாள் மாற்றப்பட்டான். ஹலோ ஹலோ கவனிங்க. கோலியாத்தை ஜெயிக்கிறது என்கிறது சாதாரணமானது இல்ல. அதான் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் ராஜாவுக்கு முன்னாடி வச்சே அவனை குறைவாய் பேசி தாவீதை பெருசா பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஹீரோ அவன். கோலியாத்தை யாருமே ஜெயிக்க முடியும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இந்த சின்ன பையன் ஜெயிச்சிட்டான். அதான் நான் அடிக்கடி நினைப்பேன், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு காலமா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செவத்துலையும் தன்னுடைய கையில வந்து ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் வச்சிருக்கிறது மாதிரி ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருப்பாங்க. தாவீது ஜெயித்தான், கோலியாத்தை ஜெயிச்சான் அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோவா இருந்திருப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்க, அன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தாவீது ஒரு பெரிய ஹீரோவா இருந்தான். ஆனா திடீரென்று ஹீரோவாய் இருந்தவன் அப்படியே மேல எல்லாம் போகல. அந்த சவுலினாலே துரத்தப்பட்டு ஒரு நாள் வேதம் சொல்லு நுரை தள்ளி, வாயில நுரை தள்ளி செத்தவனை போல படுத்து கிடக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, இதோ தாவீது, இதோ தாவீது. அந்த ராஜா சொன்னாரம்மா, அந்நிய நாட்டு ராஜா, இவனை தூக்கி வெளியே போடுங்கப்பா, இவன் ஒரு தாவீதா? இவனை தாவீதுன்னு கொண்டு வந்திருக்கிறீங்க, இவன் தாவீதே கிடையாது. எனக்கு முன்னாடி இப்படி நுரை தொல்லிட்டு படுத்து கிடக்குறான், இவன் தாவீதா? தாவீது எவ்வளவு பெரிய பலசாலி. தாவீது வந்து கோலியாத்தையே வென்றவன். அவனை போய் எனக்கு முன்னாடி இவனை சாதாரணமான இந்த பையனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலே அவன் யாரா இருந்தான் அப்படின்னா தாவீது தான். சோ மாற்றங்களுக்கு அவனையும் ஆண்டவர் அந்த மாற்றங்களின் பாதையில நடத்தும் போது எஸ்லோ எஸ்லோ ஒரு நாள் அவ்வளவு பெரிய வெற்றியை நான் அடைஞ்சது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த பாதையில நீங்க என்ன அனுமதிக்கும் போது நான் அதை ஏத்துக்கிறேன். ஆண்டவரே பலன் மட்டும் தாரும் ஆண்டவரே, நான் ஆண்டவரத்துல கெஞ்சினான். அவன் ஒரு பெரிய ராஜாவா இருந்தான். மோசையை பற்றி உங்களுக்கு சொன்ன, மோசையை பற்றி தான் சொல்ல வந்தேன். இந்த மோசே இப்பொழுது எகிப்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நபரா இருக்கிறான். ஆண்டவர் அவனை எகிப்துல வீட்டிலேயே ஆண்டவர் வளர்த்தினார். ராஜ வாழ்க்கை, ராஜ சாப்பாடு. திடீர்னு காரணமே இல்லாம, அதான் ஒரு ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்த உடனே இவன் அடிச்சுட்டான், அந்த எபிரேயன் செத்துட்டான், மணல்ல புதைச்சிட்டான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி நான் அடிக்கும் போது ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை மாத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் ஆகி அந்த வீட்டிலிருந்தே அவன் ஓடுற அளவுக்கு வந்துச்சு பாருங்களேன். இப்ப வீட்டில இருந்து ஓடி மீதியான் தேசத்துல எத்ரோன்ற ஒரு மனுஷனுடைய வீட்டுல அவன் வந்து இதுக்கு முன்னாடி ராஜாவாய் வளர்ந்தவன். அவன் சுவாசிச்சு காற்றே வேற, அவன் உடுத்தின உடையே வேற, அவன் சாப்பிட்ட சாப்பாடு வேற, அவனுக்கு வேலை எல்லாம் எதுவுமே இல்லை. அவன் ஒரே பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும், யுத்தத்திற்காக பிராக்டிஸ் பண்ணணும், அவன் விளையாடணும், அதுதான் அவனுடைய வேலை. ஆனா எத்ரோன்ற வீட்டுல வந்து வேதம் சொல்லுது ஆடு மேய்ச்சான். 1 year 2 yearல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஒரே ஒரு மாற்றம். இனி என் வாழ்க்கையில திரும்ப அந்த வெற்றியை நான் அடைய மாட்டேன், திரும்ப அந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு மனசுல பிக்ஸ் பண்ணிட்டான். அந்த மாற்றத்தை அவனால ஏத்துக்கவே முடியல. அதான் ஆண்டவர் முள்செடியின் நடுவில் பேசுறாரு, மோசே உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி. ஆண்டவர் சொல்றாரு, என் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டப்பா, அது என் காதுல வந்து எட்டிருச்சு, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒன்ன அந்த ஜனங்களிடத்துல அனுப்புவேன் வா அப்படின்னு கூப்பிடும் போது நான் வரமாட்டேன். ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் ஒருத்தனை அனுப்புங்க. ஏன் அப்படின்னா 40 ஆண்டா
நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ஆண்டவரே. 40 ஆண்டா இந்த மாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன், நான் தோற்று போன ஒரு மனுஷன், என்னால வர முடியாது. அந்த 40 ஆண்டுகளும் அவன் நினைக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் தள்ளப்பட்டதுனால அவனுக்குள்ள நிறைய நெகட்டிவான எண்ணம் அவனுக்குள்ள வளர்ந்துட்டே இருந்துச்சு. அதான் அவன் ஆண்டவரை பார்த்த உடனே சொல்றேன், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் அனுப்பின அந்த மாற்றத்துக்குள்ள நீ கடந்து போனதுனால உனக்குள்ள முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ்னால நிரம்பி இருக்கலாம். பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், எனக்குள்ள ரொம்ப நெகட்டிவ் எண்ணங்கள் தான் இருக்குது. நான் இத்தனை வருஷமா எப்படியோ வாழ்ந்தவன், எப்படியோ இருந்தவன், ஆனா இன்னைக்கு இப்படி தள்ளப்பட்டதுனால எனக்குள்ள ஒரே நெகட்டிவ். நான் திக்குவாய், நான் மந்தனாவு, நான் யூஸ்லெஸ், என்னால பிரயோஜனம் இல்லை, நான் திரும்ப அந்த காரியத்தை செய்ய முடியாது. உங்களுக்குள்ளே அந்த நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா மோசையை தேடி வந்து தட்டி கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னதான்டா நான் அனுப்புவேன், நீதான் வரணும், நீதான் வரணும். இந்த மாற்றமான வாழ்க்கையை உன் வாழ்க்கையில அனுமதிச்சது நான் தான் அனுமதிச்சேன். நான் தான் உன்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னை உருவாக்குறதுக்காக தான் உன்னை கொண்டு வந்தேன். உன் கோபத்தை உன்னை விட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை நான் அனுமதிச்சேன். உன்னை பர்ஃபெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சூழ்நிலை நான் அனுபவிச்சேன். நீ ஜனங்களுக்காக திறப்புல நிக்கணுன்றதுக்காக தான் இந்த சூழ்நிலை நான் அனுபவிச்சேன். இல்ல இல்ல, நான் வேற யாரையும் அனுப்புறதுக்கு ஆயத்தமா இல்ல, நீதான்ப்பா, நீதான்ப்பா, வேண்டாம் 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 என்று உதறி தள்ளினதற்கு பிறகு கூட ஆண்டவர் அவனைத்தான் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதற்கு ஒரு பெரிய லீடரா கர்த்தர் அவனை உருவாக்கினார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர் சிஸ்டர், நீங்க இந்த பாதையில கடந்து போனதுனால இப்போ உங்க மனசுக்குள்ள அடுத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தா கூட, நோ, எனக்கு வேணாம் ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு உயர்வு எனக்கு வேண்டாம், நான் எதுக்குமே ஆசைப்படலைன்னு உங்க மனசு விரக்தியினால நிறைஞ்சிருந்தாலும் நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்தில் இந்த பாதையிலே உங்களை உருவாக்கின கர்த்தர், இந்த பாதையில உன்னை அனுப்பின கர்த்தர் திரும்ப தூக்கி எடுத்து அதை விட ஒரு மேலான இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை. அன்றைக்கு நீங்க வேணான்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்லுவார், உன்னை உருவாக்குனது இதற்காக தான் உருவாக்குனேன், உனக்கு அனுமதிச்ச பாடு இதற்காகத்தான், இல்ல இல்ல, மறுபடியும் உன்னை நான் அந்த இடத்துல கொண்டு வைப்பேன்னு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார், பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். சோ சரண்டர் ஆல். எதுக்காக? ஆண்டவரே, இந்த மாற்றத்திற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னால முடியல தான், ஆனா இந்த ஊழியக்காரர் பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Holy Spirit. ஆண்டவர் யாரோ ஒருவரை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எஸ், யோசேப்பு ஒரு பெரிய இடத்துல உயர்த்தப்படுறதற்கு காரணம் நம்பர் 1, முதலாவது மாற்றங்களுக்கு தன்னை அவன் அர்ப்பணித்தான், மாற்றங்களுக்கு அர்ப்பணித்தான். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால்களை, நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால்களை முடக்கி கொள்ளுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, வேற யாரும் இல்லை பாஸ்டர், நான் தான். என்னால இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல, உண்மைதான். என்னால இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல, உண்மைதான். ஆனா நான் இன்னைக்கு என்ன முழுவதுமாக தாழ்த்துறேன், என்ன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரிக்கிறவ, நான் திரும்பி பார்க்கல. அநேகருக்கு ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். யோசேப்பை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தின நான் மாற்றத்தை கொடுத்தவனை உருவாக்குனது உண்மையானால் இந்த மாற்றம் ஒரு நாளும் உன்னை அழிப்பதில்லை, இந்த மாற்றம் ஒரு நாளும் உன்னை நிர்மூலமாக்குவதில்லை, இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்குது.
நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. என்னோடு சேர்ந்து பாடுகிறீங்களா? நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை நேரத்தில் அநேகரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைவதற்கு காரணமே அது. பாஸ்டர், என்னால இந்த மாற்றத்தை தாங்கவே முடியல, நான் இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, எனக்கு சுத்தமா இது பிடிக்கல பாஸ்டர். எங்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கெல்லாம் உங்க ஒரு நாள் எங்கிட்ட உதவி கேட்டாங்க பாஸ்டர், ஆனா இன்னைக்கு அவன் முன்னாடி நான் போய் கை கட்டி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஆயிட்டேன். அதான் தேவ மனுஷன் சொல்றான்ல, ஆண்டவர் என்ன சிறுமப்படுத்திட்டாரு. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூடத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவர் என்ன ரொம்ப சிறுமப்படுத்திட்டாரு பாஸ்டர். ஆண்டவர் இதை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்ல, ஏன் கொடுத்தாரு? நானா கேட்டேன், கார் நான் கேட்டனா, ஆசீர்வாதம் நான் கேட்டனா, உயர்வு நான் கேட்டனா? நான் கேட்காமலே கர்த்தர் எனக்கு கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஏன் பாஸ்டர் என்னைக்கு எல்லாத்தையுமே புடுங்கிட்டாரு ஆண்டவர், ஏன் எடுத்துட்டாரு? இப்படி ஒரு மாற்றம் வரும்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வாங்கியிருக்கவே மாட்டேனே. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இல்ல இதை சகிச்சுக்கோ, இதை தாண்டிரு, இதுக்கு ஒப்பு கொடுத்துரு, பரவாயில்ல. அதான் தேவ மனுஷன் சொல்றானே, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்படின்னா மாற்றத்திற்கு சோர்ந்து போகிறவன் நான் அல்ல, மாற்றத்திற்கு சோர்ந்து போகிறவன் நான் அல்ல, மாற்றத்துக்கு சோர்ந்து போக மாட்டேன். ஒரு நாள் என் பிள்ளை எனக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு என்ன தூக்கி தூக்கி போடுது பாஸ்டர். ஒரு நாள் என் கணவனார் என்ன எவ்வளவு நேசிச்சார், இன்னைக்கு என் மனைவி, இன்னைக்கு என் மனைவிக்கு கூட நான் பழமொழி ஆயிட்டேனே. ஓ செய்த கடந்த நாள் தாவாறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே.
நினையாதே, கலங்காதே, உன்னை அலங்காரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்காரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. நோகாதே, நீ நோகாதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோகாதே, நீ நோகாதே, உன்னை பலவீன பாடு தூமையா. ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுத்துட்டே இருக்கலாம். நான் தான் ஆண்டவரே, என்னால தான் ஆண்டவரே முடியல. எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர், ஆண்டவர் உங்களை கை தூக்கி விடுகிற காலம் சீக்கிரமா வரப்போகுது. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாத்திர காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. யோபு இழந்து போனதை அவர் 2 மடங்கு திரும்பி கொடுத்தாரே, நீங்களும் இழந்து போன அந்த ஆசீர்வாதம் 2 மடங்கு திரும்ப வரும். போனதெல்லாம் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப அனுப்புவார், இரட்டத்தனையாய் கொண்டு வருவார். இல்ல மாற்றங்கள்ல மட்டும் நீ பலவீனப்பட்டு போயிடாத. மாற்றங்களுக்கு உன்னை கமிட் பண்ணலனா நீ பலவீனப்பட்டுருவ. ஆண்டவர் உனக்கு திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது உன்னால செய்ய முடியாம போயிடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த ஊழியக்காரனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்துறார், பலப்படுத்துறார். எஸ் எஸ், கையை உயர்த்தி இயேசுவே பலன் தாரும் என்று கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கேளுங்க. ஒருவேளை நீங்க சர்ச்சுக்குள்ள வரதா அப்படியே கத்தி கேட்பீங்கல்ல, அந்த மாதிரியே ஏசப்பா சமூகத்துல ஓ சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சேர்ந்து நோகாதே பாடுவோம். நீ நோகாதே, திரும்பி பார்க்க வேணாம், அந்த சூழ்நிலையை திரும்பி பார்க்க வேணாம், அதையே நினைச்சு நினைச்சு உன் மனசு உடைய வேண்டாம். திரும்ப 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 திரும்பவும் அலங்கரிக்கிற ஒரு தெய்வம், திரும்பவும் உன்னை சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு தெய்வம், திரும்பவும் அதே ஸ்தானத்துல உன்னை வைக்கிற ஒரு தெய்வம், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவர். அவர் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தகப்பனே
உமக்கு கோடி நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு நீர் பலன் தருவீராக ராஜா. உங்க மகிமை எங்க பிள்ளைகள் எல்லாரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரலில் எங்களோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு மகிமை ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.